மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம ரமேஷ் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய், வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது இந்த பொலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பழைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பழைய ஃபார்மேட்டையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் என்ன விரும்புகிறாங்க, என்ன மாதிரியான பாலிட்டிக்ஸை விரும்புகிறாங்கன்றதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்த இந்தியாவில் ஒரே தலைவன் அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான். அதனால தான் இன்றைக்கி எல்லா பொலிட்டீஷியன்ஸும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க, இவர் இன்ஸ்டாகிராமில் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. ஒரு சோஷியல் மீடியா அப்படின்ற பிளாட்ஃபார்ம் நல்லதுக்காக பயன்பட போது அதோடைய வேலிட் என்ன அப்படின்றது இப்போ ரீசெண்டாக 4 நாளைக்கு முன்னாடி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணாங்க, அது ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்றது தவறு அப்படின்னா அது முட்டாள்தனமான பேச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தவறு கிடையாது. ஒரு மாற்றத்தை நோக்கி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது தவறு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாஸ் எதுவுமே நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறதில்ல. அந்தந்த பொலிட்டீஷியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஊடகமாக இருக்கும்போது, இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் போன்ற, யூடியூப் போன்ற, ட்விட்டர் போன்ற சோஷியல் வலைதளத்தில் உட்காந்து என்ன மாதிரி பேசக்கூடிய நபர்கள் நார்மலாக இருக்கக்கூடிய உங்களை மாதிரி பப்ளிக்கை புரிய வைக்கிறோம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது பொறுக்காமல் அவன் பொங்கி வந்துட்டான். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு படி போய் தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வச்சதே ரூட் மாஃபியா அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே நடந்திருக்கு. இந்த ரூட் மாஃபியா மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணியிருக்கு இந்த தேர்தலில் அப்படின்னு ஆளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வீடியோ என் கண்ணில் மாட்டுச்சு. ஆக்சுவலி இதை பற்றி என்கிட்ட பசங்க நிறைய வாட்டி கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் இந்த ரூட் மாஃபியா பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க, அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. நமக்கு தெரியும் ரூட் என்ன அப்படின்றது, ஆனால் அந்த ரூட் மாஃபியான்னு சொன்னாங்க தெரியுமா? மாஃபியா வேலையெல்லாம் அவங்க பண்ணிவிட்டு நம்ம மேலே தூக்கி மாவை பூசுகிறாங்க. சரி, நீங்கள் மாவை தானே பூசுறீங்க, நான் உங்கள் மூஞ்சியில் கறியை பூசுகிறேன்டான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அப்படியே ஆதாரத்தோடு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரூட் மாஃபியா எப்படி தமிழ்நாட்டு மக்களை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலியமா மேனிபுலேட் பண்ணுச்சோ அதே மாதிரி வட மாநிலத்தையும் நல்லா குறி வச்சிருக்காங்க. இப்போ இந்த பையனோட வீடியோ தான் கண்ணில் பட்டுச்சு. என்னடா பேசுறான்னு சொல்லி பார்த்தா தளபதி படம் நிற்குது, இந்த பக்கம் ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூட் கம்பெனியை வச்சு நடத்தக்கூடிய ஜெகதீஷ் ப்ரோ அவருடைய ஃபோட்டோ இருக்குது. சார் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க ரூட் மாஃபியா இன்ஸ்டாகிராமை வச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க ஆட்சியை பிடிக்கல, இவங்க வட மாநிலத்திலேயே ஆட்சியை பிடிக்கிறதுக்கான பிளான் போட்டிருக்காங்கன்னு. இதில் என்னடா தவறு இருக்குது? ஏண்டா சிஎம் ஆனால் சிஎம் ஆக மட்டும்தான் இருக்கணுமா? பிஎம் ஆகக்கூடாதா? ஏன் தமிழ்நாட்டுக்காரன் பிஎம் ஆகக்கூடாதா? எந்த உலகத்திலடா இருக்கீங்க நீங்களாம்? இதில் மதுரைக்காரன் வேறு அந்த பையனை சொல்லிக்கிறான். அவன் மதுரைக்காரனா கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணல. நானும் மதுரைக்காரன் தான்டா. ஐயோ, ஏன்டா போட்டு சாவடிக்கிறீங்க தம்பி? ரூட்டு மாஃபியான்னு சொல்கிற பற்றியா? மாஃபியானா என்ன? இருக்கிற மக்களை கஷ்டப்படுத்துறது மாஃபியா கும்பல். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சிகள் எல்லாமே மாஃபியா கும்பல். இந்த 10 நாளாக தம்பி கோமாவில் இருந்திருப்பார் போல இருக்குது. என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு நமக்கு தெரியல. ஆனால் எப்படி ஒரு மாஃபியா மக்களை சந்தோஷப்படுத்துது? இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே சந்தோஷமாக இருக்காங்க, எக்ஸப்ட் உங்களை மாதிரி ஆட்கள். ஏன்னா நீங்கள்லாம் சில பேருக்கு கொத்தடிமையாக இருப்பீங்க, சில பேருக்கு ஆமை குஞ்சாக இருப்பீங்க. அப்படின்றனால உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ, நம்மளால் ஜெயிக்க முடியலையே, நம்ம இன்னும் பூஜ்ஜியத்திலே உட்காந்துருக்கோம்னு. அவங்க இந்த பக்கம் ஐயோ நம்ம சிஎம்ஏ தோக்கடிச்சிட்டாங்களே. நீங்கள் இப்படி புலம்புறதுல அர்த்தம் இருக்குது. எனக்கு புரியுது உங்கள் வழி. அதுக்காக மாஃபியான்ற ஒரு வார்த்தையை தூக்கி வைக்கிறது தெரியுமா, அது தவறான வார்த்தை. ஏன்னா இங்கே மாஃபியா நடக்கலை. மாஃபியா யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வந்திருக்கு அரசாங்கம். ஸோ மாஃபியான்ற ஒரு வார்த்தையை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் ரூட்டுன்னு ஒன்று சொன்ன தெரியுமா, அது இருக்குது. ஏன்னா அது அவருடைய கம்பெனி. யார்? ஜெகதீஷ் ப்ரோவோட கம்பெனி. அவர் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நீ அதை எடுத்துகிட்டு இதில் கோத்து விட்ற. உங்கள் புத்தி வேறு லெவல்டா. ஆனால் நாங்கள் எதுக்கு இருக்கோம்? அதை தூக்கி போட்டு உடைக்க தானே. சொன்னதும் நிறைய தாவைக்காவினர் ப்ரூஃப் கேட்பீங்க. அதுக்கான ப்ரூஃப் இப்ப காட்டுறேன். இன்ஸ்டாகிராம்ல RSS குரூப் நிறைய பேஜ் வச்சிருக்காங்க, நிறைய ஃபாலோவர்ஸோட. அந்த பேஜ் கிட்ட எல்லாம் இந்த ரூட் மாஃபியா பேசி சிஎம் விஜய் அவர்களை பத்தி போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. நிறைய போஸ்டும் அதுல போட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட் ஃபுல்லா நான் கீழே போடுறேன். ரொம்ப உஷாரா இருக்கார் போல இருக்கு. நம்ம ப்ரூஃப் கேட்டுருவோமா? அதனால ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்றாராம். என்ன அட்டாச் பண்ணுறாரு? இன்ஸ்டாகிராம் பேஜஸோடைய ஐடியை போட்டு அதில் போஸ்ட்டை போட்டு அதை அட்டாச் பண்ணி வைக்கிறாப்புல. இதுதான் ப்ரூஃப் ஆட தம்பி. ஏன் எந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நாங்கள் பார்க்க மாட்டோமா? எங்களுக்கு தெரியாது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. மக்களே இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை போய் பாருங்கள்.
அதில் என்னமோ விஜயை பற்றி மட்டுமே போட்டுட்டு இருக்க மாதிரி, அதுவும் ஆர்எஸ்எஸ் கைகூலி விஜயர்கள் மட்டுமே வந்து போட்டுருக்காங்க. டேய், அதில் மோடியை பற்றி போட்டிருக்காங்க, ராகுல் காந்தி மோடியை திட்டுறதை பற்றி போட்டிருக்காங்க, ரஜினிகாந்தை பற்றி போட்டிருக்காங்க, கிரிக்கெட் மேட்சை பற்றி போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் பற்றி போட்டிருக்காங்கடா. அது உருவாக்கி இருக்கிறது ஒரு ஐஆர்எஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி நபர்கள் ஜென்சீட் போட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. இளைஞர்களுக்காகவே ஆரம்பிச்சிருக்க ஒரு யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி. அப்போ அதில் பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா நீ எல்லாத்தையும் காட்டணும். நீ சரியான ஆளாக இருந்ததுன்னா, உண்மையாலுமே நீ மாஃபியா கேங்கை எதிர்க்கிற ஆளாக இருந்ததுன்னா உண்மையான ப்ரூஃப் போட்டிருக்க வேண்டியதானே. அது என்ன ஒரே ஒரு போஸ்ட்டை மட்டும் எடுத்து போட்டு பார்த்தீங்களா இது ஆர்எஸ்எஸ் பேஜ், அது எங்கே ஆர்எஸ்எஸ் பேஜ்னு எழுதியிருக்கான் உனக்கு? அதுக்கு ஆர்எஸ்எஸ் பேஜுன்னு சொல்கிறதுக்கு நீ என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்க? அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சுருக்க? ஏன்னா இங்கே ரூட் மாஃபியா இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜெகதீஷ் ப்ரோ அவர்கள் சொன்னால் உடனே போட்டுருவாங்களா? எல்லாம் போஸ்ட் போட்டுருவாங்களா? சொன்னால் போட்டுருவாங்களா? பணம் கொடுக்கணும்ல, டிரான்சாக்ஷன் நடந்துருக்கணும்ல, காட்டு. எங்கேயாவது தமிழக வெற்றி கழகம் திமுக செலவு பண்ண மாதிரி சோசியல் மீடியாவுக்கு ஒரு 320 கோடி வேண்டாம்டா, ஒரு 32 கோடி செலவு பண்ணியிருக்கான்னு கேட்குறான். டேய், நாங்களாம் படாது பட்டு உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம்டா, எங்கெங்கேயோ உட்காந்து ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு புலம்பில் நாங்களாம் உட்காந்துருக்கோம். எங்கள் சேனலில் டெவலப் பண்ண மாட்டேங்கிறாங்களே, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறோமே. என்ன மாதிரி இன்னொரு 10-15 யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க தமிழக வெட்டிகளுக்காகவே பேசுகிறது. ஆனால் எங்கள் வீடியோ எவனை எடுத்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீடியோ கட் பண்ணி போட மாட்டேங்கிறாங்க. நாங்களே புலம்பிட்டு உட்காந்துருக்குறோம். பண்ணணும்னு நினச்சிருந்தா அவங்க பண்ணியிருக்கலாமே, பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை பண்ணலை, தமிழக வெற்றிக்கெல்லாம் அதை செய்யலை அப்படின்றது உண்மை. அதுதான் நிதர்சனம். நீங்கள் ப்ரூஃப்னா இந்த மாதிரி மணி டிரான்சாக்ஷன் பண்ணி பே பண்ணி தான் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரூஃபை போடணும். சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு ப்ரூஃப்னு சொல்லக்கூடாதா? என்னடா இப்படி இருக்கிறீங்க? படித்த பையன் மாதிரி இருக்க பார்க்க. ஒரு பிசினஸ் பேஜ்ல சிஎம் விஜய் அவர்களை பத்தி ஒரு போஸ்ட் போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரூட் மாஃபியாவோட டார்கெட்டு தமிழ்நாடு மட்டும் இல்ல, வட மாநிலத்தையும் சேர்த்து தான் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பேஜில் வந்து போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் பேஜில் போய்ட்டு பின் பண்ணி வச்சுருக்காங்களாம். எஸ், பிஸ்னஸ் பேசுறது பின் பண்ணி வைக்கிறதுல என்ன தவறு? பிஸ்னஸ் மேன் அவனோட வேலையை பார்க்குறான், அவன் பிஸ்னஸ் பண்ணணும்டா. அவன் எந்த ஸ்டேட்டில் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ரெவென்யூ வரும், நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கும், அப்போ போகுன்றதை வந்து பார்க்குறவன் தான் பிஸ்னஸ் மேனு. தமிழ்நாட்டில் இவ்வளோ நாளாக பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வராததுக்கு ரீசன் என்ன? கொள்ளை, இஷ்டத்துக்கு கமிஷன் கேட்குறது. அதனால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரல. வந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுறாங்க. ஆனால் இப்போ புதிய ஒரு மாற்றம் வரும்போது இப்போ பிஸ்னஸ் மேன் அதை வாட்ச் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸையும் வாட்ச் பண்ணுறது பிஸ்னஸோடைய வேலை. அது கூட தெரியாமல் நீ எல்லாம் எப்படி இதில் வேறு நீ சினிமா கிரியேட்டர் அப்படின்லாம் உன்னை போட்டுக்கிற நீ உன்ட்ட உன் ப்ரொஃபைலில் இருக்குது. இந்த அளவு கூட பேசிக் புரிதல் இல்லை. பிஸ்னஸ் மேன் அங்கே என்ன போட்டிருக்காரு அவர்? தமிழகத்தில் இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கல யாரும். ஏன்னா அசாம்லேயும் வெஸ்ட் பெங்காலையும் ஸ்வீப் பண்ணிடுச்சு பிஜேபி, கேரளாலையும் பாண்டிச்சேரிலையும் திருப்பி காங்கிரஸ். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளையும் அழித்து ஒரு புதிய கட்சி எமர்ஜ் ஆகி வந்து சிஎம் ஆகுறது அப்படின்றது வரலாற்று சாதனை. மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க பின் பண்ணி வச்சுருந்தா, ஸோ பின் பண்ணி இருக்கிறனால என்ன பிரச்சனை? அதனால் வந்து உடனே ஒரு மாஃபியாவா இது? ஏன்னா அப்படி பார்த்தா எத்தனையோ மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு போய் அவங்கள வச்சு ப்ரொமோட் பண்ணலாமே, ஏன் பண்ணலை? உதாரணத்துக்கு மதன் கௌரி, அப்புறம் இந்த பரிதாபங்கள், இவங்களாம் வந்து ஏன் விஜய் சித்து, இவங்கெல்லாம் வந்து மில்லியன்ஸில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களே. அதில் விஜய் அவர்களை பற்றி பேசி போட்டிருந்தா நீ சொன்ன மாதிரி ரூட் மாஃபியா அப்படின்னு நீ சொல்லலாம். ஏன்னா அவங்க பண்ணுறது சினிமா துறை. அப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க கான்டாக்ட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நீ சொன்ன மாதிரி இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்லாம். ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணலையே. எங்கேயோ இருக்க நார்த் இந்தியாவில் போய் ஏன்டா பேசணும்? இவனுக்கு கமெண்ட் வேறு போடுறாங்க நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு, ஃபுல்லாக கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் பிரதர், ஆமாம் பிரதர், அப்படி யார் எல்லாம் ஆமாம் கொஞ்சி இந்த பக்கம் கொத்தடி மிஸ் கதறாங்க. முடியல அவங்களால. ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? முதல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா இன்ஸ்டாகிராமை வச்சு குறிப்பிட்ட நபர் தான்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்பனை குப்பனையும் சுப்பனையும் தாத்தா பாட்டி எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதா? அதை புரிஞ்சுக்குங்கடா. பேசிக்காக மக்களுக்கு உண்மையாலுமே மாற்றம் தேவைப்படுது. இந்த 2 திராவிட கட்சிகளையும் மூச்சு திணற இவங்க ஆண்டுட்டாங்க. நம்ம மூச்சை பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் தேவை அப்படின்றது மக்கள் உணர்ந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. பக்கமே இல்லாமல் இந்த ஆட்சி சரியில்லை, இவங்க மாஃபியா பண்ணி தான் வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதே அரசுக்கிட்ட தானே போயிட்டு வந்து கோரிக்கை வைக்கிறது. நாங்கள் வந்து அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் சரி பண்ணணும், இங்கே பிரச்சனை இருக்குது சரி பண்ணணும், அங்கே பிரச்சனை இருக்குது சரி பண்ணணும். 50 வருஷமெல்லாம் நீங்களாம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? நல்லா எனக்கு வண்டியாக வந்துடும். ஏன்னா நீ ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன் இப்போலாம் பேசுவாங்கன்னு. நான் கவலைப்படாத, ஒன்றும் பேசலை.
ஆனால் சொந்தமாக யோசிக்கணும்ல. சோறு தானே திங்கிறீங்கலாம், சோறு தானே திங்கிறீங்க. எனக்கு தெரியல, இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து பேசக்கூடிய அத்தனை நபர்கள்ட்டையும் கேட்குறேன், சோறு தானே தின்னீங்க இவ்வளோ நாளா? இல்லை திமுக கிட்டேருந்து எதையும் வாங்கி வேறு ஏதாவது தின்னீங்களா? எனக்கு தெரியல. திமுக கிட்டே இல்லை அதிமுக கிட்டேயோ சோறு சாப்பிட்டா கொஞ்சம் மாதிரி சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்கணும் தம்பிகளா. 10 நாள் ஆச்சு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்து. இந்த 10 நாள் எவ்வளோ பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை இடத்துல எவ்வளோ விஷயத்தை மாற்றிருக்காங்க, அதை பற்றி பேச துப்பு கிடையாது. பிடபிள்யூடியில் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபா வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதை மொத்தமாக அழிச்சிருக்காரு. இன்றைக்கி அத்தனை பில்டர்ஸும் வந்துட்டு இன்றைக்கி வந்து பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டியில் வந்து 2000 கோடிக்கு டெண்டர் போட்டதை சிடிஆர் நிர்மல் டக்குன்னு கேன்சல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதில் முறைகேடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோட காஸ்ட் 1400 கோடி தான் வரும், நீங்கள் எப்படி 2000 கோடி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2000 கோடி டெண்டரே கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி போட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேயர் சென்னையில் வந்து டெண்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதில் அது முறைகேடு இருக்குன்னு. எல்லா இடத்துலையும் காவல்துறை வந்து இன்றைக்கி பயங்கர ஸ்ட்ரிக்டாக போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சீமான் வேறு வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டாப்புல. அவருடைய ஆள் ஒருத்தர் கள்ள தொடர்பு வச்சதில் காண்டாகி ஒருத்தன் கழுத்தில் கத்தி கிளாஸ் வச்சு குத்திட்டு போயிட்டான். உடனே போதையில் குத்தினான்னு சொல்லி இவர் போட காவல்துறை, சார் கொஞ்சம் பொத்துங்க சார், அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஏன் சார் வீணா வந்து வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறீங்க, அது நாங்கள் விசாரிச்சிட்டோம், அது அந்த காஜா மைதுன்றவர் கள்ள தொடர்பில் இருந்தார், அதில் காண்டாகி வந்து குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போனோடனே அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம வளர்ப்பு கரெக்டாக தான் இருக்கான்ப்பா அப்படின்னு புரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஸோ இந்த மாதிரி அவதூறை பரப்புறதை நிறுத்துங்கடா. நீங்கள் அவதூறை பரப்புறதுனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. இப்படி அவதூறு பரப்பி தான் ஒட்டுமொத்த மக்களும் கடுப்பாகி உங்கள் கூட்டத்தை மொத்தமாக ஒழித்து தமிழக வெற்றி கலந்து உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் மேற்கொண்டு பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனியோ மக்களே, இந்த ரூட் மாஃபியா என்னன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரூட் அப்படின்றது மாஃபியா கிடையாது. ரூட் அப்படின்றது ஒரு கம்பெனி, செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் ஜெகதீஷ் ப்ரோ வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். ஓகேங்களா? அப்போ அவருடைய செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ அஜித் இருக்கார் அப்படின்னா, அஜித்தோடைய மேனேஜருக்கு வந்து ஒரு மேனேஜர் வச்சுப்பாங்க. எல்லா செலிபிரிட்டி ஒரு மேனேஜர் வச்சுப்பாங்க, அவங்களுடைய கால் ஷீட்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. முன்னாடி அதுதான் பழக்கத்தில் இருந்துச்சு. இப்போ அதை ஒரு கம்பெனியாக செட்டப் பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த செலிபிரிட்டிஸும் வந்து அவங்கள்ட்ட வந்து ஹேண்டில் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பல நடிகர்களுக்கு அவங்களுடைய கால் ஷீட் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட சேலரி மற்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதா, இதெல்லாம் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுது. இதே செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட்டு ராணா டகுபாட்டியும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி நிறையா பேர் வந்து செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட்டு கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ இந்த செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியை கொண்டாந்து ஜெகதீஷ் ப்ரோ எப்பயுமே தளபதி கூட இருக்கிறனால அதை லிங்க் பண்ணி இதை ஒரு மாஃபியா அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க இந்த மாஃபியா கும்பல்ஸ். மாஃபியா அப்படின்னா அது யாருன்றது மக்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் மாஃபியா வந்து இவ்வளோ நாள் நடந்துச்சு அப்படின்றது தெரியும். மணல் கொள்ளை, இடக்கொள்ளை, அப்புறம் வந்து என்ன சொல்லலாம், இருக்கிற இடத்துல அடித்து பிடுங்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இனி இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்ற வயிற்றுச்சில் உட்காந்து நீங்கள் புலம்புங்க. எங்களுக்கு ஒரு ஆட்சேபனை கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி அடிக்கிறீங்களோ அதை விட நாங்கள் 4 படி மேலே ஏறி அடின்னு அடிப்போன்றது மட்டும் மறந்துடாதீங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே? ஸோ எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு வீட்டில் உட்காருங்க, இல்லை அவங்க பொழப்பை போய் பாருங்கடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து கமெண்ட்ஸை போடுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பூஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த கமெண்ட்டும் லைக்கும் ஷேரும் தான் நம்மளை அடுத்தடுத்து வீடியோ போட வைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம பல விஷயங்களெல்லாம் வந்து கேதர் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்குறோம் அப்படின்னா அதற்கான பலன் நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைப்லேயும் அந்த எப்படி சொல்கிறது லைக்லேயும் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க. ஓகே, பை, லவ் யூ ஆல், டேக் கேர்.